யாரால் இந்த பாலியல் உறவுகளில் கணவன் மனைவி உறவில் யாரால் மனைவிக்கு உண்மையாக யாரால் இருக்க முடியும்னா, கணவனுக்கு உண்மையாக எந்த பெண்ணால் இருக்க முடியும் அப்படின்னா, அது மாதிரி மனைவிக்கு உண்மையாக எந்த ஆண் மகனால் உண்மையாக இருக்க முடியும் என்றால், உடலுறவே வச்சிக்காமல் என்னால் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையை அடைஞ்சவங்க தான் மனைவிக்கு உண்மையாக இருக்க முடியும். அதுபோல் கணவனுக்கு உண்மையாக இருக்க முடியும். ஒரு பெண் சொல்லணும், என்னால் உடலுறவே வச்சிக்காமல் இருக்க முடியும், சுயன்பம் பண்ணாமலே என்னால் இருக்க முடியும், உடலுறவு வைத்து கொள்ளாமலும் சுயன்பம் செய்யாமலும் என்னால் இருக்க முடியும் அப்படின்னு எந்த பெண் சொல்கிறாளோ அவள் தான் தனது கணவனுக்கு உண்மையாக இருக்க முடியும். மனதளவில் சிலர் உண்மையாக இருப்பாங்க, வெளியில் இருப்பாங்க, ஆனால் மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா 1000 ஆசைகள் இருக்கும். 1000 ஆசைகள் இருக்கும். அதை அடக்கிக்கிட்டு உண்மையாக இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தா வெளியில் ரொம்ப ஒழுக்கமாக இருப்பாங்க, ஒழுக்கமாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும், ஆனால் மனது ஒழுக்கமாக இருக்காது. அவங்க அதை மனசை கட்டுப்படுத்துறதுக்கு படாத பாடுபடுவாங்க. தியானம் இருப்பாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. என்னடா நம்ம வெளியில் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் நம்ம மனசு அப்படி உண்மையாக இருக்க மாட்டேங்குதே அப்படின்னு. அப்போ மனசுன்னா அப்படி தான் போலுக்கு, அது ஒரு குரங்கு போலுக்க, அது உண்மையாகவே இருக்காது போலுக்க அப்படின்னு நினச்சிப்பாங்க. மனசை பற்றி தப்பாக நினச்சிப்பாங்க. மனதளவில் நம்ம உண்மையாக இருக்க வேண்டும். அது ரொம்ப ஈஸியாக இருக்கணும். மனதளவில் யார் உண்மையாக இருக்கணும். அப்படி இருக்க முடிஞ்சவங்களால் தான் இப்போ யாரால் அப்படி இருக்க முடியும் அப்படின்னா, உடலுறவு வச்சிக்காமலே என்னால் இருக்க முடியும், சுயன்பம் செய்யாமலும் என்னால் இருக்க முடியும், உடலுறவு வச்சிக்காமலே என்னால் 1 வருடம் கூட 2 வருடம் என்ன வாழ்நாள் முழுதும் என்னால் இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு நிலை யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தான் தனது கணவனுக்கோ மனைவிக்கோ மிக உண்மையாக அவர்களால் இருக்க முடியும். மனதளவில் நாம் உண்மையாக இருக்கணும். மனசில் கூட நமக்கு இன்னொருத்தர் மீது ஆசை வரக்கூடாது. நம்ம யாரை நேசிக்கிறோமோ, ஒரு கணவன் ஒரு மனைவியை நேசிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு மனசில் கூட பிற பெண்களுடைய நினப்பு வரக்கூடாது. அது எப்படி சாத்தியம் அப்படின்னா சாத்தியம். அதெல்லாம் ரொம்ப அப்போது அது நீங்கள் அது கண்டிப்பாக சாத்தியமான ஒன்று தான். அதற்கு நீங்கள் பல அனுபவங்களை கடந்து வர வேண்டும். நீங்கள் சின்ன வயசுலேயே கட்டுப்பாடு ஒழுக்கம் அப்படின்னு ஒரு அடிமைத்தனமான ஒரு ஒழுக்கவாதியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த நிலை வராது. நல்ல சுதந்திரமாக வாழ்ந்துருக்கணும். நீங்கள் முதல்ல உங்களுக்கு வயசு 45-50 ஆகுதுன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் குறைஞ்சது 5 பேரையாவது காதலிச்சிருந்துருக்கணும். வெவ்வேறு காலகட்டங்களில் 5 பேரோடையாவது உடலுறவு வச்சுருக்கணும். அந்த மாதிரி சுதந்திரமாக, அதே நேரத்தில் நீங்கள் 5 பேரோட உடலுறவு வச்சுருந்தாலும் 5 பேரையாவது காதலிச்சிருந்தா கூட அந்தந்த டைமில் நீங்கள் அவங்கவுங்களுக்கு உண்மையாக இருந்திருக்கணும். இந்த மாதிரி பல்வேறு இல்லை நான் இது வரைக்கும் என் கணவனை மட்டும் தான் காதலிச்சிருக்கேன், அவங்ககிட்ட தான் உடலுறவு வச்சுருக்கேன், வேறு யாரு கூடயும் நான் காதலிச்சு கிடையாது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மனசு கட்டுப்படாது. உங்கள் மனசு கண்டிப்பாக பல ஆண்களை நினச்சிக்கிட்டு தான் இருக்கும். உங்களால் நீங்கள் உண்மையாக இருக்கலாம், வெளியில் வேணால் உண்மையாக இருக்கலாம், ஆனால் உங்கள் மனசு உண்மையாக இருக்காது. அப்போது மனசுங்கிறது அதுக்கு பல்வேறு அனுபவங்களை நீங்கள் காட்டணும். இப்போ உங்கள் கையை மூடிட்டு இந்த கையை மூடி வச்சுருந்தா அந்த கைக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற ஆர்வமாக இருக்கும். அப்போ அதை திறந்து பார்த்துட்டா மனசு அமைதி அடைஞ்சிரும். நீங்கள் கையை மூடியே வச்சுருக்கீங்க, ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நான் காட்டவே மாட்டேன் அப்படின்னா அதுக்குள்ளே என்ன இருக்கும்னு தெரிஞ்சுக்க ஆசை இருந்து அப்போ அதை காட்டிட்டா அதில் ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். அதன் பிறகு நம்ம மனசு அமைதியாக இருக்குது. அதுபோல் தான் இந்த சுதந்திரம்னா என்ன. இப்போ ஒரு பாலியல் உறவில் சுதந்திரங்கிறது என்ன அப்படின்னா, நீ வாழ்நாளில் 4-5 பேரையாவது காதலிச்சிருக்கணும், 4-5 பேரையாவது உடலுறவு வச்சுருக்கணும் அப்படிங்கும்போது அப்போது உனக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது, ஒரு அமைதி கிடைக்கும். நீ என் வாழ்நாளில் என் மனைவி கிட்ட தான் நான் உடலுறவு வச்சுருக்கேன், வேறு எந்த பொண்ணையும் நான் உடலுறவு வச்சதே கிடையாது, வேறு எந்த பொண்ணையும் காதலிச்சதே கிடையாதுன்னா அப்போ இன்னொரு பெண் எப்படிப்பட்ட அனுபவத்தை தருவாள்? இப்போ மனைவியோட ஒரு அனுபவம் உனக்கு இருக்குது, அப்போ இன்னொரு பெண்கள் அவளுடைய உடல் தருகிற இன்பம் எப்படி இருக்கும் அது உனக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும். இல்லைன்னா உனக்கு அது ஒரு கேள்வியாகவே உனக்கு இருக்கும். இன்னொரு பெண் எப்படி இருப்பான், மனைவியோட கிடைக்கிற அந்த இன்பம் பிற பெண்களிடம் அது எப்படி இருக்கும், அந்த மாதிரி அனுபவம் உனக்கு இருந்தால் உன் மனசு அமைதியாக இருக்கும். நீ அதை அப்படி ஒரு அனுபவத்தையே உன் மனசுக்கு உன் உடம்பு உனக்கு காட்டாமல், அப்படி ஒரு அனுபவமே உனக்கு இல்லாமல் நீ ஒரு கடிவாளம் கட்டின குதிரை போல் உனக்கு கல்யாணம் நீ உன் வாழ்நாளில் உன் மனைவி தான் உனக்கு ஒரே பெண், நீ தெரிந்து உடலுறவு வைத்து கொண்ட பெண் உன் மனைவி மட்டும்தான் அப்படின்னா உனக்கு அப்போ இன்னொரு பெண் எப்படிப்பட்ட அனுபவத்தை அவள் தருவாள், இன்னொரு பெண்ணோடு உடலுறவு வைத்து கொண்டால் அது எத்தகைய அனுபவமாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி உனக்கு மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். உன் மனசு நீ என்ன தான் உன் மனைவிக்கு உண்மையாக இருக்குன்னு நினச்சாலும் கூட உன் மனசு அதுக்கு கட்டுப்படாது.
அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா சின்ன வயசுலேருந்து பல்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு பெண்களை ஒரு 4-5 பேரையாவது காதலித்து உடலுறவு காதலித்து உடலுறவு வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போ தான் உன் மனசு வெவ்வேறு பெண்கள் எப்படிப்பட்ட அனுபவத்தை கிடைக்கும், ஒரு பெண்ணிடமிருந்து இன்னொரு பெண் எந்த மாதிரி வேறுபடுவாங்க அப்படின்னு அந்த அனுபவம், அதன் மூலம்தான் உங்கள் மனது அமைதி அடையும். இப்போ வெவ்வேறு பெண்கள் எத்தகைய அனுபவத்தை தருவார்கள் அப்படிங்கிற அந்த அனுபவம் உங்களுக்கு கிடச்சிருச்சு. அப்போ எது உயர்ந்தது? உண்மையாக இருக்கிறது தான் உயர்ந்தது. இப்போ ஒரு பெண்ணிடமிருந்து இன்னொரு பெண் எப்படி வேறுபாடாக இருக்க முடியும், வேறுபட்ட இன்பத்தை தர முடியும்? ஒரு மனைவி, உங்கள் மனைவி, அப்புறம் இது இன்னொரு மற்ற பெண்கள், உங்கள் மனைவிக்கும் மற்ற பெண்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா எல்லாம் ஒன்று தான் நினைக்கலாம், அல்லது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் எது உயர்ந்தது? உண்மையான அன்பு தான் உயர்ந்தது. ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கிறது தான் உயர்ந்தது. இதை அனுபவபூர்வமாக நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் மனசு சரண்டர் ஆகிடும். நீங்கள் அதுபோல் ஒரு பெண் தனது கணவனோடு தான் உடலுறவு வைத்துக் கொள்கிறாள் என்றால் அவளுக்கு ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். பிற ஆண்களோடு உடலுறவு வைத்து கொண்டால் எத்தகைய அனுபவத்தை தரும் அப்படின்னு அவளுக்கு ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கணவனோட தான் நம்ம வாழ்நாளில் உண்மையாகவே இருந்திருக்கிறோம், உடலுறவு வச்சுருக்கோம், வேறு எந்த ஆண் கூடயும் உடலுறவு வச்சது கிடையாது அப்படின்னா, அப்போ இன்னொரு ஆண் எத்தகைய இன்பத்தை தருவான், இன்னொரு ஆணோடு உடலுறவு வைத்து கொண்டால் அது எத்தகைய அனுபவமாக இருக்கும் அப்படிங்கிற அந்த கேள்வி அவளுக்கு இருந்துகிட்ருக்கும். அந்த கேள்வி தான் அவள் என்ன தான் தனக்கு கணவனுக்கு உண்மையாக இருக்கணும்னு நினச்சாலும் அவள் மனசு உண்மையாக இருக்காது. அது பிற ஆண்களே தான் போய் தேடும். அப்போ அந்த தேடுதலில் அதுக்கு ஒரு மதிப்பு கொடுங்க. அது தேடுதலில் அதில் ஏதோ அர்த்தம் இருக்குது, அதனால தான் அது தேடுது. அதனால் உன் வாழ்நாளில் நீ இயல்பாக ஒரு 50 வயசு வந்துட்டேன்னா இது வரைக்கும் ஒரு 5 ஆண்கள்கிட்டையாவது நீ இப்போ 5 ஆண்களையாவது காதலிச்சிருக்கணும். வெவ்வேறு காலகட்டங்களில் காதலித்து உடலுறவு வைத்திருக்க வேண்டும். காதலித்து உடலுறவு வைத்திருக்க வேண்டும். அப்படி காதலித்து உடலுறவு வைத்திருந்தால் வெவ்வேறு ஆண்களுடைய உணர்வுகளை நீ அந்த பெண் புரிஞ்சிருப்பா. வெவ்வேறு ஆண்களோடு உடலுறவு வைத்துக் கொள்ளும்போது ஏற்படுகிற அனுபவம் என்னவென்று அவளுக்கு தெரிந்திருக்கும். அப்போ இயல்பாகவே அந்த மனசு சரண்டர் ஆகிடும். ஒரு உண்மையை அந்த மனசுக்கு உண்மையை அனுபவம் மூலமாக உணர்த்தாமல் அந்த மனசை நீ கட்டுப்படுத்தணும்னு நினச்சா அது கட்டுப்படாது. ஒரு மனசை எப்படி அமைதிப்படுத்தணும் அப்படின்னா, இப்போ காமத்தை எப்படி அமைதிப்படுத்தணும்? உடலுறவு வச்சுக்கிட்டால் தான் அது அமைதியாகும். இல்லாமல் அதை அமைதிப்படுத்த முடியாது. ஒரு காமத்தை இப்போ தண்ணி குடித்தா தான் தாகம் அடங்கும், சாப்பிட்டா தான் பசி அடங்கும். அதுபோல் உடலுறவு வைத்து கொண்டால்தான் அந்த காமம் அடங்கும். அதுபோல் பல ஆண்களை என்னுடைய மனசு பல ஆண்களை தேடுகிறது. எனது கணவனுக்கு என்னால் உண்மையாக இருக்க முடியவில்லை என்றால் பல ஆண்களை தேடுதில்லை. அதுதான் அதில் உண்மை. நீ பல ஆண்களோடு பழகியிருக்க வேண்டும். பல ஆண்களோடு வெவ்வேறு காலகட்டங்களில் ஒவ்வொருவருக்கும் உண்மையாக இருந்திருக்கணும். நீ 5 பேரோட பழகியிருந்தாலும் அந்தந்த காலகட்டங்களில் ஒருத்தருக்கும் உண்மையாக இருந்திருக்கணும். உண்மையாக இருந்து காதலித்து உடலுறவு வைத்து கொண்டிருந்தால் இந்நேரம் உன் மனசு சரண்டர் ஆகிருக்கும். ஏன்னா உன் மனசுக்கு அத்தகைய அனுபவத்தை கொடுத்தாச்சு. அத்தகைய அனுபவம் எத்தகைய இன்பத்தை தரும் என்பது உன் மனசுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. ஒரு உண்மை புரிஞ்சு போச்சு. இப்போ எது உண்மைன்னு உன் மனசே முடிவு செஞ்சுக்கும். எது உண்மை? நிறைய ஆண்கள்கிட்ட போயாச்சு, நிறைய ஆண்களோட காதலிச்சாச்சு, வெவ்வேறு காலகட்டங்களில் அவங்களுக்கு உண்மையாகவும் இருந்தாச்சு, உடலுறவும் வச்சுக்கிட்டாச்சு. அப்போ நமக்கு என்ன பிடிக்கும், யாரை பிடிக்கும், எந்த மாதிரியான ஆண்களை பிடிக்கும், அதே நேரத்தில் ஒரு ஆணிடம் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். உண்மையாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் என்ன தேவை, உடலுறவில் யார் இன்பத்தை தருகிறார்கள், எப்படிப்பட்ட ஆண்கள் நமக்கு என்ன பிடிக்கும், இந்த மாதிரி ஆண்கள் தான் நமக்கு பிடிக்குது. அப்போ அந்த மாதிரியான ஒரு ஆணை தேர்ந்தெடுத்து அப்போ இவன் மூலமாக நம்ம நல்ல திருப்தியான இன்பத்தை பெறலாம். உடலுறவிலும் சரி, வாழ்க்கையிலும் சரி இன்பத்தை பெறலாம். மற்றபடி அப்புறம் அதை தாண்டி உண்மையாக இருக்க வேண்டும். அது ஒரு இன்பம். உண்மையாக இருப்பது ஒரு இன்பம். இந்த மாதிரி அனுபவபூர்வமாக உங்கள் மனதை நீங்கள் அமைதிப்படுத்த வேண்டுமே தவிர, அனுபவங்கள் எதையுமே கொடுக்காம உங்கள் மனசை அமைதிப்படுத்தலாம்னு நீங்கள் நினைக்கிச்சிங்கன்னா அந்த மனசு கட்டுப்படாது. உங்கள் மனசு கட்டுப்படாது. அப்போ மனசை நீங்கள் அனுபவங்கள் எதையுமே சந்திக்காமல் உங்கள் மனசை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா சும்மா வெளியில் வேணால் கட்டுப்படுத்தலாம். வன்முறையை காட்டி ஒழுங்காரு, இல்லைனா அடக்க ஒடுக்கமாறு, இல்லைனா உனக்கு இது பண்ணிடுவேன், அது அடிச்சுப்பிடுவோம் கிடிச்சுப்பிடுவோம் அப்படின்னு வன்முறையை காட்டி வேணால் ஒரு உடம்பை அடிமைப்படுத்தலாமே தவிர, ஆனால் மனசு நீங்கள் அனுபவங்கள் மூலமாக தான் அதை அமைதிப்படுத்த முடியும். அனுபவங்கள் மூலமாக தான் அமைதிப்படுத்த முடியும். அதாவது தனது வாழ்நாளில் நான் ஒரு பெண் சொல்லணும், நான் 5 பேரை இது வரைக்கும் 5-6 பேரை காதலிச்சிருக்கேன், உண்மையாக இருந்திருக்கேன், உடலுறவு வச்சுருக்கேன், அப்படி ஒரு பெண் சொல்கிறா அப்படின்னா அவளால் அவளுக்கு உடலுறவுனா என்னன்னு தெரிஞ்சிடும். உண்மையான அன்பு எது இந்த உடம்புக்கு தேவை, இந்த மனசுக்கு எதை விரும்புகிறது, உண்மையான அன்பையும் நம்பிக்கையை தான் விரும்புது அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா
இப்படி மனசு அமைதி அடையணும். அனுபவங்களால் அமைதி அடைய வேண்டும். அப்படி அமைதி அடைந்து விட்டால் அவங்களால உடலுறவு வச்சிக்காமல் கூட இருக்க முடியும். சுயன்பம் செய்யாமல் கூட இருக்க முடியும். அப்படிப்பட்டவங்க தான் உண்மையாகவும் ஒருத்தரால் இருக்க முடியும். மனதளவில் உண்மையாக இருக்க முடியும். மனசால் கூட ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கணும். அப்படின்னா யாரால் முடியும் அப்படின்னா, இந்த மாதிரி அனுபவங்களை, பல்வேறு விதமான அனுபவங்களை சந்தித்திருக்க வேண்டும். சுதந்திரமாக வாழ தெரிந்திருக்க வேண்டும். வாழ்ந்தால்தான் இந்த மாதிரி அனுபவங்கள் கிடைக்கும். நம்ம இந்தியா மாதிரி அடிமைத்தனமான நாடுகளில் இது போன்ற அனுபவங்கள் எல்லாருக்கும் கிடைக்காது. ஒரு ஆண் பெண் சுதந்திரம் இருக்கணும். காதலிப்பதற்கான சுதந்திரம் இருக்கணும். பெற்றோர்களே கேட்கணும், இன்னும் இவ்வளோ 7 வயசாவது, இன்னும் நீ யாரையுமே காதலிக்கலையா, இன்னும் நீ யார்கிட்டையும் டேட்டிங் போகலையா அப்படின்னு கேட்கணும். வெளிநாட்டில் கேட்பாங்க, நல்ல பொண்ணாக பார்த்து டேட்டு போப்பா அப்படின்னு கேட்பாங்க. நல்ல பையனாக பார்த்து ஏன் நீ டேட்டிங் போகாமல் இருக்கிற, அது சீக்கிரம் பண்ணு அப்படி, அந்த மாதிரி பெற்றோர்கள் அங்கே இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு பல்வேறு விதமான அனுபவங்கள் கிடைக்கும். நிறைய பேரை காதலிச்சிருப்பாங்க. ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே அவங்க ஏகப்பட்ட பேரை காதலிச்சிருப்பாங்க, ஏகப்பட்டவரோட உடல் வச்சுருப்பாங்க. அப்போ தனக்கு என்ன பிடிக்கும், இந்த உடம்புக்கு என்ன தேவை, வாழ்க்கையில் எது முக்கியம், உண்மையான அன்பு தான் முக்கியம் அப்படிங்கும்போது அந்த உடம்பு இயல்பாகவே சரண்டர் ஆகிடும். அந்த மனசு சரண்டர் ஆகிடும், அலைப்பாயாது. உண்மையான எது அன்புங்கிறது அந்த மனசுக்கு தெரியும், அவங்களுடைய மனசுக்கு. அதனால் அவங்க அவங்களால உடலுறவு வச்சிக்காமல் கூட அவங்களால இருக்க முடியும். அந்த மாதிரி உண்மையான அன்பு எது உண்மையான இன்பம், எது சந்தோஷம், எது வாழ்க்கை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒருத்தருக்கு உடலுறவு வச்சிக்காமலே இருக்க முடியும். ஆனால் ரொம்ப கட்டுப்பாடுன்ற பேரில், கற்புன்ற பேரில், எந்தவித அனுபவமும் இல்லாமல் ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க பாருங்கள், அவங்க மனசு அமைதி அடங்கவே அடங்காது. இப்போது தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கணும். தண்ணி கொடுக்காமல் உங்கள் தாகத்தை அடக்கணும் அப்படின்னா எப்படி அடக்குவீங்க? அது மேலும் மேலும் தாகம் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். தண்ணி கொடுத்தா தான் அது அடங்கும். பசிக்குது, சாப்பாடு கொடுக்காம அந்த பசி அடக்கணும்னு நினைக்கிறீங்க. ஏய் பசிக்காத, என்ன நீ பசிச்சுக்கிட்டு இருக்கிற, பிச்சு உன்னைய, என்ன பசிக்கிற, உனக்கு அவ்வளோ திமிரா, பசிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அந்த பசி அடங்கிருமா? மேலும் மேலும் பசிக்கும். அதுபோல தான் அனுபவங்கள் இருக்குல்ல, அனுபவங்கள் மூலமாக தான் நீங்கள் உங்கள் மனதை அமைதிப்படுத்த முடியும். அப்போ நீங்கள் காதலிப்பதற்கான சுதந்திரம் இங்கே இருக்கணும். அதாவது சின்ன வயசுலேருந்து நீ காதல்ங்கிறதுல நீ ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு அன்பை தேடணும், உண்மையான அன்பு, ஆண் பெண் உறவில் சுதந்திரம் இருக்கணும். நீ ஒரு வயசில் 30-35 வயசில் 4-5 பேரையாக காதலித்த அனுபவம் உனக்கு இருக்கணும். அப்போ தான் உன் மனசு அமைதியடையும். நீ யாரையும் அப்படியெல்லாம் நீ காதலிக்கக்கூடாது, ஆம்பளை பொம்பளையை பார்க்கக்கூடாது, பொம்பளை ஆம்பளையை பார்க்கக்கூடாது, தலை நிமிந்து பார்க்கக்கூடாது, நாங்கள் ஒரு பையனையோ பொண்ணையோ கல்யாணம் பண்ணி வைப்போம், அவங்ககிட்ட பொத்துனாப்பில் நீ குடும்பம் நடத்தணும் அப்படின்னா உன் மனசு அப்போ அந்த இன்னொரு பெண் எப்படி இன்பத்தை தர முடியும்? இன்னொரு ஆண் மீது உனக்கு இன்பம், தனது கணவனிடமிருந்து இன்னொரு ஆண் எப்படி வேறுபட்ட இன்பத்தை தருவார்கள் அப்படின்னு அலைப்பாய ஆரம்பிச்சிடும். அந்த அலைப்பாயிற மனசை அடக்கணும்னு ஒன்று இவங்க தியானத்தில் உட்கார ஆரம்பிச்சிருவாங்க. தியானம் தேவையில்லை. பல்வேறு விதமான அனுபவங்களை நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் கொடுத்துட்டாலே அந்த மனசு அப்படியே அமைதி அடைஞ்சிரும். உண்மையை உணர்ந்துருச்சுன்னு வைங்க. இப்போ பூமி உருண்டையா, அது தட்டையா அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தாங்க. அது தட்டைன்னாங்க. அது சொர்க்கம்னு வானத்தில் ஒன்று இருக்குன்னாங்க. செத்து போனவங்க எல்லோரும் மேலே தான் போகிறாங்கன்னாங்க. பூமி உருண்டை இல்லை, அது தட்டை, அது சமதளமானது அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னாங்க. தேடிச்சு, அலைப்பாய்ஞ்சுது, எது உண்மைன்னு தேடிச்சுது. கடைசியில் உருண்டைன்னு ஒருத்தர் ஆதாரபூர்வமாக நிரூபித்த உடனே அப்புறம் அமைதி அடைந்தது. உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களின் மனசும் அமைதி அடைஞ்சிச்சு. அப்போது உண்மையான அன்பு அப்போ ஒருத்தருடைய மனசு அலைப்பாயுதுன்னா அது எதனால் அலைப்பாயுது? உண்மையான அன்பை தேடுகிறது. எது உண்மை என தேடுகிறது. இந்த மனித வாழ்க்கையில் எது உண்மை, ஒரு ஆண் பெண் உறவில் எது உண்மை அப்படின்ட்டு தேடுது. எது பெரிது அப்படின்னு தேடுது. அதை நீ அனுபவபூர்வமாக நீ அதுக்கு உணர்த்துவதற்கு அனுபவங்களை தேடணும். பல்வேறு நீ காதலிப்பதற்கு இங்கே சுதந்திரம் இருக்கணும். காதலிக்கிறவங்களை உனக்கு பிடிக்கலையா, பிரிஞ்சு போகிறதுக்கு இங்கே சுதந்திரம் இருக்கணும். கல்யாணமானா இருந்தால் கூட கல்யாணம் பண்ணு, பிடிக்கலையா பிரிஞ்சு போகிறதுக்கு இங்கே உடனே சுதந்திரமாக இருக்கணும். அப்போ இன்னொருத்தரை காதலித்து கல்யாணம் பண்ணணும். இப்படி ஒரு சுதந்திரம் இங்கே இருந்துருச்சுன்னா உனக்கு பல்வேறு விதமான அனுபவங்கள் கிடைக்கும். எது உண்மையானது, எது உண்மையான அன்பு, மனிதர்களுக்கு எது தேவை, உண்மையான நம்பிக்கையான ஒரு உறவு தான் தேவை அப்படிங்கிறத எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ மனசு அமைதி அடைஞ்சிரும். நீ எந்தவித அனுபவத்தையுமே காட்டாமல் உன் மனசு அமைதியாரு, சத்தம் போடாத அப்படின்னு உட்காந்தா அது எப்படி உட்காரும்? வெளியில் வேணால் உடம்பு வேணால் நடிக்குமே தவிர மனசு நடிக்காது. மனசு பல்வேறு ஆட்களை கற்பனை பண்ண தான் செய்யும். அங்கே இப்போ அவன் பார்க்குறான், இங்கே இவனை பார்க்குறான், அப்படி தான் ஓடத்தான் செய்யும். அதுவே நீ அனுபவங்கள் மூலமாக தான் மனதை அமைதிப்படுத்த முடியும். பல்வேறு அனுபவங்களை சந்திக்கணும்.
சந்திச்சிருந்தா மட்டும்தான் நம்முடைய மனசை நாம் அமைதிப்படுத்த முடியும். அதனால் பல்வேறு அனுபவங்களை சந்தித்தவர்களால் மட்டும்தான் ஒருவருக்கு உண்மையாகவும் இருக்க முடியும், மனதளவில் உண்மையாக இருக்க முடியும். பல்வேறு அனுபவங்களை சந்திக்கணும். ஆண் பெண் உறவில் நிறைய காதல், பல்வேறு விதமான அனுபவம், கள்ளத்தொடர்பு, இப்படி பல்வேறு விதமான அனுபவங்களை சந்திக்கணும். அப்போ தான் அவங்களால ஒருத்தருக்கு உண்மையாக இருக்க முடியும். இப்போ கள்ளத்தொடர்புலாம் வச்சு பார்க்கும்போது அது ரொம்ப கஷ்டம், பயந்து வைக்கணும். அடடா என்னடா இது கள்ளத்தொடர்புங்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதுக்கு நம்ம ஒரு பொண்ணை நேசித்து உரிமையோட பழகுவதே பெருசாக, இந்த மாதிரி பயந்து அவளோட புருஷனுக்கு தெரியாமல் அவ கூட உடல் வச்சுக்கிறது, இல்லை அவனுடைய பொண்டாட்டிக்கு தெரியாமல் அவனோட கள்ளத்தொடர்பு வச்சுக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ போராட்டமாக இருக்குது. என்ன வாழ்க்கை இது. இதுக்கு நம்ம உரிமையோட ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு புருஷன் பொண்டாட்டியாக சந்தோஷமாக இருக்கிறது பெருசாக. இந்த மாதிரி பல்வேறு விதமான அனுபவங்களை உனக்கு சொல்லணும். வெறும் காதல் மட்டுமே போதாது. இந்த மாதிரி கள்ளத்தொடர்பா போய் பார்த்துடலாம், விபச்சாரமாக போய் பார்த்துடலாம். இங்கே அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நீ போய் பார்த்துரு. அப்படி ஒரு வாய்ப்பு விபச்சாரம்ங்கிற அனுமதிக்கப்படவில்லை என்றால், இப்போ பாம்பேயில் இருக்கிறவனுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குன்னா போய் பார்த்துரு. அப்போது விபச்சாரிட்ட போகிறதுல என்ன அனுபவம்? அது நல்லாவே இல்லைங்க. அது என்ன, இது ஒரு மெஷின் மாதிரி சும்மா அது சுத்தமாக ஒரு அன்போடு இருக்கணும், அன்பு இருக்கணும். அதில் ஒரு பயந்துக்கிட்டே எங்கே பால்வினை நோய் வந்துருமோனுங்கிற பயத்தோடையும், அப்புறம் ஒரு வன்முறை பயம், ரவுடிகள் ஏதாவது வருவாங்களா அப்படிங்கிற பயத்தோடையும் எதுக்கு இருந்துச்சு. என்ன அனுபவம், அமைதியை அப்போது இந்த மாதிரி அப்போ விபச்சாரத்தின் மேலே ஒரு வெறுப்பு வந்துடும். இல்லைனா நீ அந்த மாதிரி விபச்சாரத்துக்கான வாய்ப்பு உனக்கு இருக்குது, விபச்சாரத்தின் மூலமாக ஒரு அனுபவத்தை பெற முடியும், அந்த வாய்ப்பு இருந்தும் நீ போகலன்னா அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். விபச்சாரம்னா என்ன அங்கே அந்த மாதிரி ஆட்கள் உனக்கு எத்தகைய இன்பத்தை தருவார்கள்? போனால் அவங்க பாவம், அவங்க பரிதாபத்திற்குரியவர்கள் அப்படியெல்லாம் கூட யோசிப்பேன். அவங்க மேலே கூட உங்களுக்கு அக்கறை வரும். ஐயோ பாவம், அதே தொழிலாக நினைக்கிறேன். டெய்லி 8 பேர் கூட போகிறாங்க, 8-10 பேர் கூட போகிறாங்க. அவங்க உடம்பு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எல்லோரும் மாதிரி வாழணும்னு நினைப்பேன். ஏன் அந்த நிலைமை அவங்களுக்கு வந்தது? இப்படி ஏற்பட்ட யோசனைகள்லாம் வரும். அப்போது பல்வேறு விதமான அனுபவங்களை நம்ம தேடும்போது தான் மனசு அமைதியாகும். இல்லைன்னா எந்த வித அனுபவத்தையும் கொடுக்காம நீ கட்டுப்பாடாரு, ஒழுக்கமாறு, உத்தமனாரு அப்படின்னா அந்த மனசுக்கு கேட்காது. மனசு எதையாவது தெரிஞ்சுக்கணும். தேடலின் மூலம், அனுபவங்களின் மூலம் தான் அது அமைதி அடையும். ஆராய்ச்சி பண்ணணும். ஆராய்ச்சி மூலமாக தான் இந்த மனித இனமே அமைதி அடைஞ்சிருக்கு. பூமி உருண்டையா தட்டையான்னு பெரிய குழப்பமே இருந்தது. நிறைய கதை கட்டினாங்க. கடவுள் தான் இதை படைச்சாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல விலா எலும்பை உருவி என்னத்தையோ படைச்சாரு, அப்புறம் களிமண் உருண்டையை படைச்சாரு, வானத்தை படைச்சாரு, கடல் நீரை படைச்சாரு அப்படின்னு கதை விட்டாங்க. அப்புறம் பாரு, ஆராய்ச்சி பண்ணி உண்மைகளை தேடி கண்டுபிடிச்ச பிறகு இன்றைக்கி அந்த மாதிரி கதைகளை யாருமே சொல்கிறது கிடையாது. ஒரு காலத்தில் இப்படியெல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மனித மனமே எப்படி ஏமாற்று வலையில் சிக்கிக்கிட்டு இருந்தது. அப்போ மனிதர்கள் தேடினாங்க எது உண்மையாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சி சொன்னப்போ இந்த அமைதி. அதுபோல் மனசு எப்போ இப்போ இன்றைக்கி மனிதர்களே அமைதியாக இருக்காங்க, குழப்பங்கள் இல்லாமல் இருக்காங்க, அறிவியலை பற்றிய குழப்பங்கள் இல்லாமல் இருக்காங்க. எது உண்மை எது பொய், வானத்தில் சொர்க்கம் இருக்குன்னு நம்பிட்டு நிறைய பேர் கடவுளே வணங்கிட்டு இருந்தாங்க. இந்த உலகத்தில் வாழாமல் சரி செத்த பிறவாவது நம்ம நல்லா வாழலாம், சொர்க்கத்தில் நம்ம சந்தோஷமாக வாழலான்னு சொல்லிட்டு இந்த வாழ்க்கையை நரகமாக மாற்றிக்கிட்டு இருந்தாங்க. இந்த வாழ்க்கையை அனுபவிக்காமல் செத்த பிறகு வரப்போகிற வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்போ சொர்க்கம்னு ஒன்று இல்லைன்னு சொல்லும்போது மக்கள் இந்த வாழ்க்கையை வாழணுங்கிற விழிப்புணர்வு வந்துருச்சு. சொர்க்கம்னு ஒன்று இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஆராய்ச்சி மூலமாக தான் நமது மனிதர்களின் மனது அமைதியடையும், வாழ்க்கை அமைதியடையும். ஆராய்ச்சி பண்ணாமல் நீங்கள் அடக்குமுறை மூலமாக அமைதியை ஏற்படுத்த முடியாது. ஒரு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு சுதந்திரம் தேவை. ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு பயங்கர சுதந்திரம் தேவை. அவங்களுக்கு அடிமைத்தனமே பிடிக்காது, அடக்குமுறையே பிடிக்காது. ஒரு மிகப்பெரிய சுதந்திரவாதியாக நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். அவங்களோட சுதந்திரம் தான் அவங்களுக்கு, அந்த சுதந்திரத்தை மட்டும் அதில் கை வச்சா அவங்களுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இருக்கணும். ஏன்னா அனுபவம் தான் ஒருத்தருக்கு அமைதி தர முடியும். ஒருத்தருடைய அந்த சுதந்திரத்தை பறிக்கிறது, ஒரு சுதந்திரத்தை நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னா நம்ம கோழையாகிடும். கோழையாக ஒருவர் தன்னை உணர்வதை யாரும் விரும்ப மாட்டாங்க. அதனால் சுதந்திரமாக அனுபவங்களை தேடும்போது தான் நம்ம உடம்பு அமைதியாக இருக்கும். பாலியல் உறவுகளில் சுதந்திரமாக பல்வேறு விதமான அனுபவங்களை நீ சந்திச்சிருந்தால் உன் உடம்பு அமைதியாக இருக்கும். அப்படி அமைதியான ஒருத்தரால் உடலுறவே வச்சிக்காமல் கூட இருக்க முடியும். அப்படி இருக்கிற ஒருவரால் மட்டும்தான் மனதளவில் ஒருவருக்கு உண்மையாக இருக்க முடியும். தனது கணவனுக்கோ மனைவிக்கோ உண்மையாக இருக்க முடியும். அப்படி எந்தவித அனுபவங்களையும் சந்திக்காமல் நீ உன் கணவனுக்கு உண்மையாக இருக்கிற, மனைவிக்கு உண்மையாக இருக்குன்னா அது பக்கா ட்ராமா.
சரியான நடிகை, நீ ஒரு சரியான நடிகன். அது ஒரு நடிப்பு தானே தவிர அது உண்மையாகவே கிடையாது. இங்கே நிறைய பேர் நடிக்கிறாங்க, நடித்து பார்க்குறாங்க, முடியலை, வாழ்நாள் முழுவதும் நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னடா இது சோர்வாக இருக்குது. உண்மையாக இருக்கிற மாதிரி நடிக்கிறது எவ்வளோ கஷ்டம், வாழ்நாள் முழுவதும் நடிக்கிறது எவ்வளோ கஷ்டம். ஆனால் உண்மையாக இருக்குது, இயல்பாகவே ஒருத்தர் உண்மையாக இருக்கிறது எப்படி ஈஸி. ஆனால் உண்மையாக இருக்கிற மாதிரி வாழ்நாள் முழுவதும் நடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். ஒரு கணவனுக்கு உண்மையாக இருக்கிற மாதிரி மனைவி நடிக்கிறா, மனைவிக்கு உண்மையாக இருக்கிற மாதிரி கணவன் நடிக்கிற, வாழ்நாள் முழுவதும் நடிக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, ஆனால் உண்மையாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு அவங்க உணர்கிறாங்க வாழ்நாள் முழு. காரணம் என்னென்னா, பல்வேறு பாலியல் உறவு சார்ந்த பல்வேறு அனுபவங்களை அவர்கள் சந்திக்காமல் எடுத்து அப்படியே படிச்சுட்டு இருந்திருப்பாங்க, கல்யாணம் பண்ணி இருந்திருப்பாங்க, அப்புறம் உண்மையாக இருக்கணும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் மனசு அதை கட்டுப்படாது, பல்வேறு ஆட்களை போய் தேடுது. இந்த கணவனுடைய மனசு பொண்டாட்டி தவிர பல பெண்களை தேடுது, இந்த மனைவியோட மனசு கணவனை தவிர பல ஆண்களை தேடுகிறது. அதனால தான் இவங்களால் அந்த மாதிரி பல்வேறு அனுபவங்களை சந்திக்காமல் இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்குன்னு நினைக்கும்போது அது ஒரு நடிப்பாக வாழ்நாள் முழுவதும் இவர்கள் நடித்து கொண்டே இருக்கிறார்கள். ரொம்ப கடினமான வாழ்க்கை, வாழ்நாள் முழுவதும் நடிப்பே வாழ்க்கையாக போச்சு. அதுவே பல்வேறு அனுபவங்களை சந்திக்கிறாங்க பாருங்கள். பல்வேறு அனுபவங்கள், நிறைய பேரை காதலிச்சிருப்பாங்க, நிறைய பேரோட உடலுறவு வச்சுருப்பாங்க, கள்ள தொடர்புன்னா என்னென்னு தெரியும், விபச்சாரம்னா என்னென்னு தெரியும், எல்லா வித அனுபவங்களையும் பெற்ற ஒரு ஆணும் பெண்ணும் அவங்க மனசு இயல்பாகவே அமைதியாக இருக்கும். அவங்களால உடலுறவே வச்சிக்காமல் கூட இருக்க முடியும். சுய இன்பம் பண்ணால் என்ன ஆகும், சுய இன்பம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன, பண்ணாமல் அவங்களால இருக்க முடியும். அந்த இயல்பாகவே அந்த உடலும் மனசும் அமைதியாக இருக்கும், சொன்னபடி அந்த உடம்பு கேட்கும், அலை பாயாது. ஏன்னா அலைப்பாயுதுன்னா என்ன அர்த்தம், அது எதையோ தேடுது. அந்த அனுபவத்தை அவங்க கொடுத்துட்டாங்க, போதுமான அளவுக்கு கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த உடம்பு இப்போ அமைதியாக இருக்குது. அமைதியாக இருக்கிறதுனால அவங்களால உடலுறவு வச்சிக்காமலே இருக்க முடியும். அப்படிப்பட்டவங்க தான் மனதளவில் ஒருத்தருக்கு உண்மையாக இருக்க முடியும். ஏன்னா உடலுறவே வச்சிக்காமல் அவங்களால இருக்க முடியுது, சுய இன்பம் பண்ணாமலே அவங்களால இருக்க முடியுது அப்படின்னா ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கிறதுலாம் அவங்களுக்கு ரொம்ப சாதாரணமான விஷயம். யாரால் உண்மையாக இருக்க முடியாது அப்படின்னா, இந்த சுய இன்பம் பண்ணாமல் என் பொண்டாட்டி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, சுய இன்பம் பண்ணாமல் என்னால் இருக்க முடியாது, இப்படி ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள். இவங்களால தான் உண்மையாக இருக்க முடியாது. பொண்டாட்டி போயிட்டான்னா வேறு யாராவது கிடைக்க மாட்டாங்களான்னு தான் தேடும். பொண்டாட்டி போயிட்டா, இல்லை ஊருக்கு போயிட்டா, உடம்பு சரியில்லை, அப்போ சரி கையடிக்கலாம், சுய இன்பம் பண்ணலாம் அப்படின்னு தான் அவங்களுக்கு தோணும். அதுபோல் கணவனுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, அவன் வெளியூர் போயிருக்கான் அப்படின்னா அந்த என்ன பண்ணுறது, சரி சுய இன்பம் பண்ணலாம், அல்லது வேறு அவங்க கூட தொடர்பு வச்சுக்கலாம். அவங்க உண்மையாக இருக்க மாட்டாங்க. அப்போது உடலுறவு வச்சிக்காமலே என்னால் இருக்க முடியும், இயல்பாக இருக்க முடியும், அமைதியாக இருக்க முடியும், அது எனக்கு ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒருத்தரால் மட்டும்தான் இன்னொருத்தருக்கு உண்மையாக இருக்க முடியும். என்னால் உடலுறவு வச்சிக்காமலே இருக்க முடியாது, என்னால் பொண்டாட்டி இல்லாமல் இருக்க முடியாது, அவள் இல்லைன்னா நான் சுய இன்பம் பண்ணாவது நான் செய்வேன், அப்போ தான் என்னால் அமைதியாக இருக்க முடியும் அப்படின்னா அவங்களால யாருக்கும் உண்மையாக இருக்க முடியாது. அப்போது உண்மையாக இருக்கணும்னா அதுபோல் பார்த்திங்கன்னா உணவு கட்டுப்பாடு இருக்குது. ஏன்னா இயற்கை உணவில் தான் சாப்பிட்ணும் அப்படின்னா யாரால் சாப்பிட முடியும் அப்படின்னா, சாப்பிடாமலே என்னால் இருக்க முடியும், 2-3 நாளைக்கு இருக்க முடியும், 5 நாளைக்கு கூட என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியும் அப்படின்னா அப்படிப்பட்டவங்களால் தான் நல்ல உணவுகளை சாப்பிட முடியும். சாப்பிடாமலே நான் இருப்பேன், ஏன் 5 நாளைக்கு கூட சாப்பிடாமல் இருப்பேன், 2 நாள் கூட சாப்பிடாமல் இருப்பேன், அப்படிப்பட்ட நான் எதுக்கு உடம்புக்கு தீங்கு விளைக்கிற அந்த பரோட்டாவெல்லாம் நான் எதுக்கு சாப்பிட்ணும், என்னால் சாப்பிடாமலே சாப்பிடாமல் என்னால் இருக்கவே முடியாது, ஒரு வேளை கூட என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். பெருமையாக தன்னுடைய பலவீனத்தை பெருமையாக சொல்கிறாங்க பாருங்கள். அவங்களால நல்ல உணவுகளை சாப்பிடவே முடியாது. அவங்களால உடலுக்கு நன்மை தருகிற உணவுகள் எது என்று தெரிந்தாலும் அதை அவர்களால் சாப்பிடவே முடியாது. ஏன்னா சாப்பிடாமலே அவங்களால இருக்க முடியல. அப்போ அடிப்படையான கட்டுப்பாடு எது அப்படின்னா துறவு, எல்லாத்தையும் துறக்கிற ஒரு மனப்பான்மை, உடலுறவா அதன் ஆசை இல்லாமல் இருக்கிற, ஆசைப்படுவதற்கு தகுதி என்ன தெரியுமா, ஆசை இல்லாமல் தெரிந்திருக்க வேண்டும். ஆசை இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் அது ஒரு அடிப்படை தகுதி. ஆசை இல்லாமல் ஒரு 5 நாளைக்கோ அல்லது ஒரு உடலுறவு வைத்துக்கொள்ளாமல் ஒன்றா 1 வருஷம் 2 வருஷம் என்ன 10 வருஷம் கூட என்னால் இருக்க முடியும். அதே நேரத்தில் அப்படி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இருக்க முடியுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இருக்க முடியும்பா என்னால், ஆனால் அப்படியே நான் வாழ்நாள் முழுவதும் இருக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது, அதில் அர்த்தமும் இல்லை. ஆனால் ஒருத்தருடைய அடிப்படை எதுவாக இருக்குது பாருங்கள். அடிப்படை அவரால் உடலுறவு வச்சிக்காமலே, ஒரு ஆணோ பெண்ணோ உடலுறவு வச்சிக்காமலே அவங்களால இருக்க முடியும். அப்படிப்பட்டவங்க தான் ஒரு கணவன் மனைவியாக உண்மையாக ஒருத்தருக்கு மனதளவில் உண்மையாக சந்தோஷமாக இருப்பாங்க.